எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் இஸ் எ நம்பர். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சயின்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து இப்போ நமக்கு அடுத்து வந்து காலாண்டு பரீட்சை நடக்க போகுது. அதுக்கு வந்து நம்ம 14 பாடம் இருக்குது. அந்த 14 பாடத்தோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நான் குறிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா படிங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மித்த கொஸ்டினுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இயக்க விதிகள் பாடத்தில் வந்து சுருக்கமான விடையெளியில் வந்து 1வது கொஸ்டினு, 2வது கொஸ்டினு, 4வது கொஸ்டினு, 5வது கொஸ்டினு, 6வது கொஸ்டினு, 9வது கொஸ்டின் சுருக்கமான விடையெளியில். நீங்களும் அப்படியே புக்கு இருந்தால் புக்கிலே அப்படியே குறிச்சிக்கலாம். விரிவான விடையெளியில் வந்து 1வது கொஸ்டினு, 4வது கொஸ்டினு, 6வது கொஸ்டினு, 7வது கொஸ்டின். நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நல்லா படிச்சிருங்க எல்லாரும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற கொஸ்டின் வந்து செகண்ட் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து 2வது பாடம் வந்து ஒளியியல் பாடம். ஒளியியல் பாடத்தில் வந்து சுருக்கமான விடையிலேயே அதே மாதிரி 1வது கொஸ்டினு, 2வது கொஸ்டினு, 3வது, 4வது, 5, 6, 9 விரிவான விடையளியில் அதே மாதிரி 1வது கொஸ்டினு, 3வது கொஸ்டினு, 4வது கொஸ்டின். வெப்ப இயற்பியல் 3வது பாடத்தில் வந்து அடுத்து என்ன 3வது பாடம் வந்து நமக்கு என்னது வெப்ப இயற்பியல். வெப்ப இயற்பியல் வந்து என்னென்ன கொஸ்டின்னா சுருக்கமான விடையளியில் அதே மாதிரி 1வது கொஸ்டினு, 2வது கொஸ்டினு, 4, 5, 6 விரிவான விடையளியில் அதே மாதிரி நமக்கு வந்து 1, 2. இப்போ 4வது பாடம் நமக்கு என்னது மின்னோட்டவியல். இப்போ நமக்கு இயற்பியலில் வந்து 4 பாடம் முடிஞ்சது. இயற்பியலில் 4 பாடம் முடிஞ்சது. அடுத்து வந்து நமக்கு வேதியியலில் வந்து அணுக்களும் மூலக்கூறுகளும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நமக்கு மின்னோட்டவியலில் வந்து 1வது கொஸ்டினும் 4வது கொஸ்டினும் குறுவினாக்களில் வந்து சிறுவினாக்களில் வந்து ஓம் விதி. சிறுவினாவில் வந்து ஓம் விதி, நெடுவினாவில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினும் 5வது கொஸ்டினும், சிறுவினாவில் வந்து 3வது கொஸ்டினும், நெடுவினாவில் வந்து 1வது கொஸ்டினும் 5வது கொஸ்டினும். அடுத்து வந்து நமக்கு வேதியியல் பாடத்தில் வந்து அணுக்களும் மூலக்கூறுகள் பாடத்தில் வந்து என்னென்ன கொஸ்டின்னா சுருக்கமான விடையளியில் வந்து 1, அணுக்களும் மூலக்கூறில் வந்து சுருக்கமான விடையில் வந்து 1வது கொஸ்டினு, 2வது கொஸ்டினு, 3வது, 5, 6 விரிவான விடையில் அதே மாதிரி வந்து நமக்கு 4, 5 சிந்தனை வினான்னு சொல்லி ஒன்று இருக்குது. நமக்கு சிந்தனை வினாவில் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. சிந்தனை வினாவில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து நமக்கு என்னதுன்னா தனிமங்களும் ஆவர்த்தன வாய்ப்பாடு. தனிமங்களும் ஆவர்த்தன வாய்ப்பாடு வந்து அவங்களுக்கு ஃபுல்லாமே இந்த உலோகங்கள் பற்றியும் அளவுகள் பற்றியும் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதில் வந்து எந்தெந்த கொஸ்டின்னா சுருக்கமான விடையளியில் வந்து 1, 2, 3 ஓகேவா. அடுத்து வந்து கரைசல்கள் பாடம். நமக்கு வேதியியலில் வந்து 3 பாடம் வந்து முடிய போகுது. அப்போ அடுத்து வந்து நம்ம கரைசல்கள் பாடத்தில் வந்து என்னென்ன கொஸ்டின்னா கரைசல் வந்து 2, 4, 6, 9 விரிவான விடையளியில் வந்து நமக்கு என்ன கொஸ்டின்னா
விரைவான விடையலில் வந்து 4வது கொஸ்டின். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயல். இந்த பாடத்தில் வந்து என்னென்ன கொஸ்டின்னா குருவினால் வந்து 2, 3, 6, 7. விரிவான விடையலில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினும் 2வது கொஸ்டினும். அடுத்து வந்து என்ன பாடம்னா நமக்கு வந்து உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் வந்து இதில் வந்து நமக்கு தொடர்ச்சியாக வந்து 8 பாடங்கள் 7 பாடங்கள் வந்து நமக்கு இருக்குது. இதில் வந்து என்னென்ன கொஸ்டின்னா 3, 5, 9. குறுகிய விடையலில் வந்து 1, 2. சிறு விடையலில் வந்து 2, 3. அடுத்து நமக்கு என்ன பாடம் இருக்குது? தாவரங்களின் கடத்தல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் சொல்லி ஒரு பாடம் அடுத்து. அதில் வந்து என்னென்ன கொஸ்டின் நமக்கு சிறுவினால் வந்து 2வது கொஸ்டினும் சிறுவினால் வந்து 2வது கொஸ்டின். அடுத்து வந்து எதுனா 8வது கொஸ்டின் 8, 9, 10. விரிவான விடையலில் வந்து நமக்கு என்னென்ன கொஸ்டின்னா 3, 4, 5. அடுத்து நமக்கு என்ன பாடம்? நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலத்தில் வந்து ஒரு வார்த்தையில் விடையலின்னு இருக்குல்ல, அந்த கொஸ்டின் நமக்கு அதில் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதில் வந்து 2வது கொஸ்டின்னு, 3வது கொஸ்டின்னு, 6வது கொஸ்டின் ஒரு வார்த்தை விடையலில். அடுத்து வந்து விரிவான விடையலில் வந்து 1, 2. விரிவான விடையலில் வந்து 1, 2. அடுத்து வந்து தாவரங்கள் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். தாவரங்கள் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். தாவரங்கள் மற்றும் விலங்கு ஹார்மோன்களில் வந்து என்னென்னா மிக குறுகிய விடையலில் வந்து 1, 5, 9. குறுகிய விடையில் வந்து ஜிப்ரலின் வாழ்வியல் நிகழ்வுகள், வாழ்வியல் விளைவுகள். அடுத்து வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம். தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம். தாவரங்கள் மற்றும் அதில் வந்து மிக குறுகிய விடையலில் வந்து 2வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும் 4வது கொஸ்டினு 10வது கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நமக்கு என்ன பாடம் இருக்குது? மரபியல். மரபியலில் வந்து குறுகிய விடையலில் வந்து 2வது கொஸ்டினு, 3வது கொஸ்டினு, 4வது கொஸ்டின். விரிவான விடையலில் வந்து 1வது கொஸ்டினும் 2வது கொஸ்டின். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம மற்ற கொஸ்டின் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கலாம். இப்போ நமக்கு காலாண்டு பரீட்சைக்கான 14 பாடத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து போட்டாச்சு. நாளைக்கு வந்து நம்ம சோசியல் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.